ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கையில் ஒரு கவர் இருந்தது. அந்த கவரில் உள்ள கடிதத்தை உனது அம்மாவிடம் மட்டுமே கொடுக்க வேண்டும் என தனது ஆசிரியர் கூறியதாக சொல்லி கொடுத்தார். அந்த கடிதத்தை வாங்கிய அந்த தாய் கண்ணீரோடு சத்தமாக தனது மகன் கேட்கும்படி இப்படி படித்தாள். உங்கள் மகனின் அறிவு திறமைக்கு முன்பாக எங்கள் பள்ளி மிகவும் சிறியது. அவனுக்கு கற்பிக்க திறமையான ஆசிரியர்கள் எங்களிடமில்லை. அதனால் தயவு செய்து நீங்களே உங்கள் மகனுக்கு கற்பிப்பது நல்லது என்று அந்த கடிதத்தை முடித்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு எடிசனின் தாயார் காலமாகிவிட்டார். எடிசனும் அந்த நூற்றாண்டின் சிறந்த ஆராய்ச்சியாளராக கண்டுபிடிப்பாளராக மாறினார். இப்படி இருக்கையில் ஒரு நாள் தனது வீட்டின் பழைய சாமான்களை அவர் எடுத்து வைத்து கொண்டிருந்த போது தனது அம்மாவிடம் முன்பொரு முறை பள்ளியிலிருந்து கொண்டு வந்து கொடுத்த கடிதம் எதேச்சையாக அவரின் கண்ணில் பட அதை எடுத்து படித்து பார்த்தார். அதில் மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனை இனிமேல் எங்கள் பள்ளிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று எழுதியிருந்தது. இதை படித்த எடிசன் கதறி அழுதார். பின் அவரது டைரியில் மூளை வளர்ச்சியற்ற தாமஸ் ஆல்வா எடிசன் தனது தாயாலேயே மாபெரும் கண்டுபிடிப்பாளனானான் என்று எழுதினார். தன் பிள்ளைகள் மீதான நேர்மறையான எண்ணங்கள் அவர்களை மிக உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்று எடிசனின் தாயார் உணர்ந்திருந்தார். அந்த நேர்மறையான எண்ணங்கள் எடிசனை உயர்த்தியது.